எல்லோருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது தமிழ் துவாஸ் திக்ர் சேனல். இந்த சேனலில் போடும் வீடியோக்களை பார்த்துவிட்டு அல்ஹம்துலில்லாஹ் ஆமீன் என்று கமெண்ட்ஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அல்லாஹ் மிக பெரியவன். அல்ஹம்துலில்லாஹ் ஆமீன். நாவின் மூலம் இந்த கலிமாவை உண்மையான ஈமானுடன் நம்பிக்கையுடன் ஓதுபவர்க்கு சொர்க்கம் வாக்களிக்கப்பட்டுள்ளது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். ஒரு நாளைக்கு இந்த திக்ரை 100 முறை ஓதினால் 100 நன்மைகளை பெற்றுத் தருவதோடு 100 பாவங்களை அழித்து ஷைத்தானிடத்திலிருந்து நாள் முழுக்கும் பாதுகாப்பு வழங்குகிறது. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடம் மிக சிறப்புக்குரிய ஒரு பிரார்த்தனை திக்ர் தருமாறு கேட்டபோது அல்லாஹ் லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற திருநாமத்தை இந்த திக்ரை ஓதுமாறு கூறினான். அனைத்து படைப்புகளும் இந்த வார்த்தைகளை கூறுவதால் தனக்கு ஒன்றை சிறப்பாக அளிக்குமாறு நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள். இந்த திக்ருக்கு பதிலாக 7 வானங்கள் மற்றும் பூமிகள் ஒரு தராசிலும் லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற திருநாமம் மற்றொரு தராசிலும் வைக்கப்பட்டால் இந்த வார்த்தையின் எடைதான் அதிகமாக இருக்கும் என்று அல்லாஹ் கூறியதாக பல ஹதீஸ்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த திக்ரை மனப்பூர்வமாக அதிகமாக ஓதி வந்தால் அல்லாஹ் அவர்களுடைய பாவங்களை மன்னிப்பான். மரணத்திற்கு முன் இந்த வார்த்தையை கூறுபவருக்கு நரகம் தடுக்கப்பட்டு சுவர்க்கம் உறுதியாகிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மற்றும் வந்த எல்லா நபிமார்களும் இந்த திக்ர்தான் ஓதினார்கள் என்று பல ஹதீஸ்களில் குறிப்பிட்டு உள்ளார்கள். லா இலாஹா இல்லல்லாஹ் வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று இந்த திக்ரின் பொருள். இந்த திக்ர் நாம் அதிகமாக ஓதினால் அல்லாஹ்வுடைய அன்பு கிடைக்கும், அருள் கிடைக்கும், ஈமான் உறுதிப்படும், எல்லாவற்றிலும் பர்க்கத் ஏற்படும், பாவங்கள், நோய், துன்பம், கடன் அனைத்தும் நீங்கும், ஷைத்தானிடத்திலிருந்தும் தீயவர்களிடமிருந்தும் பாதுகாப்பு பெறலாம். அந்த நாள் முழுதும் அல்லாஹ்வின் பாதுகாப்பில் இருக்கலாம். இந்த திக்ர் சொர்க்கத்தின் திறவுகோலாகும். இம்மையிலும் மறுமையிலும் நன்மைகள் அதிகமாக தரக்கூடிய திக்ராகும். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற இந்த கலிமாவை ஒரு மனிதர் அல்லாஹ்வின் மீது முழு நம்பிக்கை ஈமானோடு மனமுருகி எப்பொழுதும் திக்ராக ஓதி வந்தால் அவருடைய பெரும் பாவங்கள் நீங்கி அது அல்லாஹ்வின் அரியணை அர்ஷ் வரை செல்லுகிறது. அந்த வார்த்தை நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெற்று சொர்க்கம் செல்வார் என்று கூறுகிறார்கள். இந்த திக்ர் அவ்வளவு சிறப்பு பெற்ற திக்ராகும். இது லா இலாஹா இல்லல்லாஹ் என்று எப்பொழுதும் நாம் ஓதி வந்தால் ஏற்படும் நன்மைகள்: 1. இறுதி மூச்சு வரை அல்லது உள்ளபூர்வமாக இந்த திக்ர் ஓதி வருவருக்கு சொர்க்கம் உறுதியாகிறது. அவரை நரக நெருப்பு தீண்டாது, சொர்க்கத்தில் நுழைவார். 2. உண்மையான நம்பிக்கையுடன் இந்த திக்ரை ஓதி வந்தால் அல்லாஹ் அவருடைய பாவங்களை மன்னிக்கிறான். 3. இந்த திக்ரை முழு நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள்பவர் மீது நரக நெருப்பு ஹராம் விலக்கப்பட்டது ஆக்கப்படுகிறது. 4. திக்ர்களிலே மிகவும் சிறந்தது லா இலாஹா இல்லல்லாஹ் அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் யாரும் இல்லை என்று. இந்த திக்ரின் பொருள். 5. இந்த திக்ர் எப்பொழுதும் ஓதி வருபவர் மறுமை நாளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பரிந்துரை பெற மிக தகுதியானவர்களில் மகிழ்ச்சியானவர் ஆவார். 6. ஒரு மனிதர் எப்பொழுதும் இந்த திக்ரை ஓதி வந்தால் வானத்தின் கதவுகள் திறக்கப்பட்டு சொர்க்கம் நுழைவார். 7. மன நிம்மதி கிடைக்கும். 8. அல்லாஹ்வின் பாதுகாப்பு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். 9. வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும், நல்வாழ்வு அமையும். 10. ஈமான் உறுதிப்படும், நல்லொழுக்கமான நல்ல மனிதர்கள் ஆவார்கள். இந்த கலிமாவை ஓதி வருபவர்கள் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதர் ரசூலுல்லாஹ் வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹு தஆலாவை தவிர வேறு நாயகன் இல்லை. நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய திருத்தூதராக இருக்கிறார் என்று முழு நம்பிக்கையோடு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்விற்கு இணை வைக்காமல் ஒருவர் வாழ்கிறாரோ அவர் மறுமை நாளில் நிச்சயமாக சொர்க்கம் செல்வார்.
இது நாவிற்கு மிக எளிமையான திக்கிராகும். ஆகவே நாம் அனைவரும் இந்த திக்கிரை ஓதி அல்லாஹ்விடம் துவா செய்வோம். யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, இம்மையிலும் மறுமையிலும் நல்வாழ்வு வாழ அருள் புரிவாயாக, நரக நெருப்பை விட்டு காப்பாற்றி ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் உயர்வான சொர்க்கம் தருவாயாக. எப்பொழுதும் எங்கள் நாவில் லா இலாஹா இல்லல்லாஹ் கலிமாவை உயிர் மூச்சு உள்ளவரை ஆக்குவாயாக. யா ரப்பில் ஆலமீன். ஆமீன் ஆமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.